நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ரபோனி அபிலாஷ் 27வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலி ஜோசப் ஏஎம் ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் செல்வா என்கின்ற செல்வமரி 30ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலதாஸ் அருட்தந்தை லூயிஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேசம் பிலோமினா 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் எலன் மேரி 40ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இந்த காலை வேளையில் திருப்பலி நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளேற்று ஆண்டுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாக எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-2, 9-11 மற்றும் 16-20 வரை. அந்நாட்களில் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் நாள் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேவை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உம்மை நம்பும்படியும் நான் கார் மேகத்தில் உம்மிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேவை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றையும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாரிக்கட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுதும் புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெடித்தது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலை அடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழுப்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது
கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேவை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் தானியேல் இணைப்பு நூலிலிருந்து அதிகாரம் 1 29 33 முடிவுள்ள இறைவார்த்தைகள். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீ வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்ததுக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விலகும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீ வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதுகளால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதும் இல்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகி விட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே
கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினரும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஊமைகள் வாயிலாக ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்து கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று. அன்பானே, இந்த மறைபொருள் என்ற இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம் என்றால் இன்றைய நற்செய்தியில் விண்ணரசின் மறைபொருள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானே, மறைபொருளில் பல வகை இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அதாவது படைப்பின் ரகசியத்தை பற்றிய மறைபொருள், பரலோகத்தை பற்றிய மறைபொருள், மீட்பின் ரகசியத்தை பற்றிய மறைபொருள், விண்ண தூதர்களுடைய பற்றிய மறைபொருள், அல்லது இந்த உலகை பற்றிய மறைபொருள், அல்லது நம்மை பற்றிய மறைபொருள், நமது குடும்பத்தை பற்றிய மறைபொருள் என்றெல்லாம் நாம் தியானிக்கலாம். அப்போ மறைபொருள் என்பது இங்கே விண்ணரசின் மறைபொருள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இது உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லுது. அதாவது இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க விடுதலை பயணத்திலிருந்து இந்த மறைபொருள் எது என்றால் இங்கே ஆண்டவர் பேசுவதை மறைபொருள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சீனாய் மலையிலே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் மூலியமாகத்தான் பேசினார். வெளிப்பாடுகள், காட்சிகள், இந்த மாதிரி மறைபொருள்கள் கொடுக்கப்பட்டது, அதாவது மோசே மூலியமாக விடுதலை பயணத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த சீனாய் மலையிலே அந்த வார்த்தையான கடவுள் அவர்களோடு பேசிய அந்த மறைபொருளானது வார்த்தையானவரால் இங்கே மனிதனாக பிறக்கின்றார், அவர்களோடு தங்குகின்றார், அவர்களோடு உரையாடுகின்றார். இங்கே இவர்கள் கண்களால் காணுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் காண முடியாத கடவுளை புதிய ஏற்பாட்டில் இவர்கள் காணுகின்றார்கள். இது ஒரு மறைபொருள். இன்னொரு மறைபொருள் நாம் இன்னுமாக ஆழமாக சிந்தித்தோம் என்றால் வார்த்தை, ஆண்டவருடைய சப்தத்தை பழைய ஏற்பாட்டில் மக்கள் ஆண்டவருடைய சந்திப்பதற்காக அவருடைய சத்தத்தை கேட்கின்றார்கள். நெருப்பு வடிவில் ஆண்டவர் அவளுக்கு இறங்கி வந்து மோசேயோடு பேசுவதை நாம் உணர்கின்றோம். அன்பார்களே, இங்கே இதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசுவது, உரையாடுவது என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அங்கே ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்றது. காட்சிகள், வரங்கள் அல்லது அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டுடைய வார்த்தை எது வேணாலும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு வருகின்றார். நம்முடைய காலத்தில் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கக்கூடிய அந்த மறைபொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அதுவும் ஒரு மறைபொருள். அப்போ இந்த சப்தம் எப்போது நமக்கு கிடைக்கிறது என்றாலும் காட்சிகள் மூலியமாகவோ, கனவுகள் மூலியமாகவோ, அல்லது ஜெபத்தில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ, அல்லது அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுதோ, இரவில் நாம் உறங்கும் பொழுதோ நம்முடைய காதுகள் திறந்து ஆண்டோடைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக இந்த மறைபொருள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதை நாம் கேட்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அது கொடுக்கப்படவில்லை, புதிய ஏற்பாட்டில் ஒரு சிலருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாருக்கும் அந்த மறைபொருளை கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கக்கூடிய மறைபொருளை உணரக்கூடிய அந்த கொடையானது. ஆகவே இதை நாம் கண்டுகொள்ள வேண்டும், உணர வேண்டும். அன்பானே, இது கண்டு உணராமலும் இது இரண்டு வகையாக நாம் மக்களை பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா சில நேரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறார், ஜெபி, உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, தூங்காத, எழுந்து ஜெபி அப்படின்லாம் சொல்லும் பொழுது சில நேரங்கள் அதை நாம் ஜெபிக்கணும்னு தெரிந்தும் நாம் ஜெபிக்காமல் மதியீனத்தினாலோ அல்லது மந்த புத்தியினாலோ நாம் இருக்கும் பொழுது அது அந்த மனிதர்களையும் இது குறிப்பிடுகிறது. இரண்டாவது ஒரு சொல்லலாம், அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் இரவில் அவங்க கூட பேசும் பொழுது அதுதான் இங்கே சொல்லப்படுது. காதால் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது காதால் கேட்காமலும்
சில நேரங்களில் காட்சிகள் கிடைக்கும்போது கண்ணால் அதை பார்த்தும் உணராமலும் ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தினாலேயோ அல்லது மதியீனத்தினாலேயோ நாம் இருக்கும் பொழுது அந்த மனிதர்களையும் இது குறிக்கிறது. அவர்களையும் ஆண்டவர் அவர்களையும் கேள்வி கேட்கின்றார், அவர்களையும் ஆண்டவர் தண்டிக்கின்றார். உனக்கு நான் இவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன், உனக்கு நான் இவ்வளவு வெளிப்படுத்துகிறேன், உன்னை பற்றிய மறைபொருளை, உன் குடும்பத்தை பற்றிய மறைபொருளை அல்லது நீ என்ன தெரிஞ்சுக்கணும் மறைபொருள் நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அதனால தான் எசையால் ஆண்டவர் சொல்லார், நீ அறியாததும் ஆச்சரியமான காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆக இதுதான் இன்றைக்கி எசையான் இதை தான் சொல்லப்பட்டிருக்கு, பின்வரும் நிறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது என்று. ஆக இந்த மறைபொருள் என்பது ஒரு சிலருக்கு ஜெபிக்கிறவங்களுக்குரிய மறைபொருள் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நான் உங்களோடு உறவாடுகின்றேன், காட்சிகள் மூலியமாக, கனவுகள் மூலியமாக, தரிசனங்கள் மூலியமாக, என் வார்த்தை மூலியமாக இரவிலும் காதுகளை திறந்து நான் உங்களோடு பேசுகின்றேன், உங்களை தட்டி எழுப்புகின்றேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து மனம் மாறி எனக்குள்ளாக வேறு ஊன்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆக இதை நாம் உணர்ந்து கொள்ளாத பொழுது, கண்டு கொள்ளாத பொழுது, குறிப்பாக அந்த ஜபத்துக்குள்ளாக வளரும்போது கண்டு கொள்ளாத பொழுது நீ என்ன, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். அதனால தான் மந்த புத்தி, காதுகள் மந்தமாகிவிட்டது, கண்களை மூடிக்கொண்டார்கள், காணாமலும், கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நான் இன்னமும் பாவத்துக்குள்ளாக நான் வாழும் பொழுது நான் மனம் மாறாமல் இருக்கின்றேன், கடவுளுக்குள்ளாக வேறு விடாமல் இருக்கின்றேன் என்பதை ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மறைபொருள்கள், ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு மறைபொருள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் வளர வேண்டும், ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும், உணர வேண்டும், மனதால் அவரை அறிய வேண்டும். அத்தகைய கருத்துக்காக கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாழ்வது நான் அல்ல, எந்த இயேசுவே வாழ்கின்றேன், எந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நான் அல்ல, எந்த இயேசுவே வாழ்கின்றேன், எந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன், என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியென தருவேன், பலியினில் என்னை இணைத்தேன். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக நீ கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உன் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவைனை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கணும் தேல்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகோலியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகின் குகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணரலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவ கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளாம் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் ஆனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும்
வேதனையும் சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருளே ஒளியே வா வா, அணையா சுடரே வா வா, அன்பரமே சுவே வா வா, என்னை நிரப்பிட வா வா. கருணை கடலே வா, கண்ணியின் மகனே வா, கருணை கடலே வா, கண்ணியின் மகனே வா, மீட்பின் வழியே வா, மன்னித்து அருள்வாய் வா. அருளே ஒளியே வா வா, அணையா சுடரே வா வா, அன்பரமே சுவே வா வா, என்னை நிரப்பிட வா வா. அருளே ஒளியே வா வா, அணையா சுடரே வா வா, அன்பரமே சுவே வா வா, என்னை நிரப்பிட வா வா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்